வெல்கம் டு பேஷ் பேஷ் கிச்சன். இன்னைக்கு பேஷ் பேஷ் கிச்சனில் நம்ம கௌரி அம்மா சமையலில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். அம்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக செஞ்சு தர போகிற நீ? கத்திரிக்காய் கிரேவி பண்ணலான்னு இருக்கேன். கத்திரிக்காய் கிரேவியா? நான் பண்ணுவேனே இந்த காலிஃப்ளவர் கிரேவி, பன்னீர் கிரேவி மாதிரி. நீ கத்திரிக்காவை போட்டு கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிற அந்த மாடுலேட்டட் கிரேவி தானே இது? இது அது மாதிரி இல்லைம்மா, இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான கிரேவியா? ஆமாம், டேஸ்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இதுக்கு என்னென்னலாம் ஐட்டம்ஸ் தேவை அதை எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா? முன்னாடி அரைக்கிறத சொல்கிறேன். அரைச்சி வச்சுட்டா செய்யறது ஈஸியாக இருக்கும். சரி, என்னென்ன சாமானெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும்? 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பட்டை, இது மூணுத்தையும் ட்ரையாக வறுத்து அரைச்சிக்கணும். ரெண்டாவதாக 2 பெரிய தக்காளி, 6 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதை அரைச்சிக்கணும். மூணாவதாக ஒரு மீடியம் சைஸு 2 வெங்காயம், ஒரு பிடி வறுகடலை, இது அரைச்சி வச்சுக்கணும். அரைக்கிறதெல்லாம் சொல்லி ஆயிடுத்து. இப்போ கிரேவிக்கு வதக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, வெங்காயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் விடுறதுக்கு. கத்திரிக்காய், இந்த சைஸு கத்திரிக்காவாக இருந்தால் இதே மாதிரி பொளந்து வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் வாயை 4 பக்கமாக பூரினா போரும். முதல்ல கடாயை வச்சு வெந்தயம், ஜீரகம், பட்டை அரைக்கிறதுக்கு வறுத்துக்க போகிறோம். அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெயை விட்டு கத்திரிக்காயை பொரிக்கணும். ஷாலோ ஃப்ரையா? ஆமாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து நம்ம கற்றுப்போம். அதே மாதிரி இதை நான் என் நாத்தனார்ட்டேருந்து கற்றுண்டேன். உன் நாத்தனார் ரெசிபியா அது? ஆமாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கின்னு இருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இது வதக்கணும். பாதி வெந்தால் போகிறோம். கிரேவிலேயே கூட போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் லேட்டாகும், இது ஒன்றும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் லேசாக வதக்கிட்டேன். வதக்கிட்டு இப்போ எடுத்து வச்சிட போகிறேன். நான் கத்திரிக்காவை எடுத்ததுக்கு அப்புறமா அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம் நல்லா வதக்கிக்கணுமா? ஆமாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். அது வரைக்கும் கலரேன்னு இருக்கணுமா? ஆமாம். லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்குமா? ஆமாம், மாறினாக்கா ஒரு சேர்ந்து இருக்கும். வெங்காயம் வதக்கிட்டே இருக்கும் பொழுது மிளகு சேர்க்குறோம். மிளகு போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலையே போடணும். சரி, இதை நல்லா வதக்கிக்கோ. வதக்கின்ற அப்புறம் இந்த தக்காளி, பூண்டு அரைச்சி வச்சதை விடணும். கலரே ரொம்ப அமக்கலமாக இருக்கே. ஆமாம், டேஸ்ட் அதுக்கு மேலே இருக்கும் பாரு, சாப்பிட்டு பாரு. இப்போ என்ன போடுற? வெந்தயம், ஜீரகம், பட்டை பொடி இதெல்லாம் அரைச்சி வச்சோமே அதுவா? அடுத்தது அரைச்சி வச்சதை போட்டாச்சு. அப்புறம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூளா? ஆமாம். காரப்பொடி. சரி. அடுத்தது வெங்காயமும் வேர்க்கடலையும் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எல்லாம் அரைச்சி வச்ச சாமானியும் போட்டாச்சு. நல்லா பிரைட் ஆரஞ்சு கலர் வந்துடுதே. வதக்கின கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கணும்.
இப்போ கத்திரிக்காவும் ஆட் பண்ணியாச்சு. ம். பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது எனக்கு. ஆமாம், புளி தண்ணி விடணும். கிரேவி கொதிச்சுன்னு இருக்கும்போது நம்ம தேங்காய் எடுத்துட்டோம் இல்லையா, அதை அரைச்சி அதில் எடுத்த பாலை இப்போ விட போகிறேன். சரி. அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இங்கே கிரேவி நல்லா கொதிச்சுன்னு இருக்கே, இப்போ என்ன பண்ணணும்? கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதோட அவ்வளோதானா? ஆமாம், சாப்பிட்டு பார்த்து சொல்லு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பர் கத்திரிக்காய் கிரேவி. டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கௌரி அம்மா சமையல் ஸ்பெஷல். எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்க. இதை இப்போ பவுலில் ஊற்றிடலாம். வாவ், சுட சுட கத்திரிக்காய் கிரேவி செஞ்சாச்சு. சப்பாத்திக்கு தொட்டுண்டு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பேஷ் பேஷ், நன்னா இருக்கே.